இந்த நாள்ல நம்ம பார்க்கிறதான அந்த செய்தி எப்படிப்பட்டதான அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். சரி, நாம் வாசிப்போம். யாத்ராகமும் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டகசாலையை பட்டணங்களை கட்டினார்கள். இப்ப அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலைகளினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரக்காரனாய் வைத்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் எப்படி ஒடுக்கினார்கள்? சுமை சுமக்கிற வேலைகளிலே அவளை ஒடுக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம வாசிப்போம் 12வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். அடுத்து சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இங்க இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்னென்ன அந்த அடிமைத்தனம் அவர்களுக்குள்ளா இருந்தது, அந்த பாடுகள் இருந்தது நம்ம பார்த்தோம்னா, சுமை சுமைக்கிற வேலைகளிலே அவர்களை ஒடுக்கினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து அவர்கள் மேல் விசாரக்காரனரை வைத்தார்கள். அவர்களை ஒடுக்கும்படி, சுமை சுமக்கிற வேலையிலே அவளை ஒடுக்கும்படி விசாரக்காரனரை வைத்து அவளை அடித்து துன்புறுத்தி அவளை தொடர்ந்து நடத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சுமை சுமக்கிற வேலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த செங்கல் தான் இவங்க அதிகமா அறுத்திருக்கிறாங்க. செங்கல் சுடுகிறது, அந்த சாந்து செய்து செங்கலை சுடுகிறதான அந்த காரியங்களை அவளை பயன்படுத்தி இருக்கிறான் அந்த ராஜா. அப்படி செங்கலை உற்பத்தி செய்து அங்க இருக்கிறதான அந்த ராஜாவுக்காக ஏன்னா பித்தோம் ராமசேஸ் என பண்டை சாலைகளையும் அவளை கொண்டு கட்டி இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செங்கல் சுமக்கிற வேலையை குறிச்சு பாத்தீங்கன்னா அது எப்படி உபத்திரவம் நம்ம பார்க்கும் பொழுது, என் சின்ன வயசுல நான் செங்கல் சுமந்து இருக்கிறேன். சின்ன வயசுல நான் 10வது படிக்கும் பொழுது செங்கல் அதை அறுத்து வெயில காய வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ண சூளையா கொண்டு வந்து அதை கொட்டி அடுக்கி அடியில மரக்கட்டையெல்லாம் வச்சு கரெக்டா எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த செங்கல்களை அடுக்கி லட்சக்கணக்கில் ஏற்கனவே 2 லட்சம் 1 லட்சம் போட்டு அவ்வளவு கல்லுகளை அடுக்கி அதை கொளுத்தி அதை வேக வைத்துதான் அதை விற்பனை செய்வாரு. அப்ப அந்த செங்கலை அறுத்து ஒரு இடத்துல காய வச்சு அடிக்கிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை கட்டைகளை அதை அடுக்கிதான் அதை வேக வைப்பாங்க. அப்ப செங்கலை சுமக்கிற அந்த வேலைகள்ல நான் செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த செங்கலை சுமந்து கொண்டு முதல்ல நான் போய் நின்றேன்னா ஒரு கல்லை தூக்கி நான் தலையில போய் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆள் மேல நின்றுப்பாரு, 2 கல்லை தூக்கி மேல வைப்பாரு, இன்னும் 2 கல்லை தூக்கி சைட்ல வைப்பாரு. திருப்பி அப்படியே அடுக்குனாங்கன்னா ஏறக்குறைய ஒரு கல்லு நான் கையில பிடிச்சிருப்பேன். அதுக்கு மேல இருக்கிற 3 வரி 4 வரி அப்படி பாத்தீங்கன்னா 4 வரினா 8 to 9 கல்லு வரைக்கும் நம்ம மண்டையில அப்படியே நிக்கும். இது அங்க இருக்கிறவங்க தூக்கி வைப்பாங்க. இன்னொன்னு பார்த்திருக்கிறேன், தூக்கி ஒரு கல்லை வச்சுட்டு 2 அப்படியே அவங்களே தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அடுக்கிற வரைக்கும் அடுக்கி அதை கொண்டு வந்து அந்த சூளையில கொட்டுவாங்க. கொட்டிட்டு ரிட்டர்ன் போகும்பொழுது அங்க ஒரு மேஸ்திரி ஒருத்தர் இருப்பாரு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ரூபாய் நாணயம் எத்தனை பேர் பாத்துறீங்கன்னு தெரியல, சின்னதா ரவுண்டா இருக்கும். அந்த 10 ரூபாய் நாணயத்தை நான் ஒரு தடவை போய் அந்த கல்லை கொட்டிட்டு வரும்பொழுது ஒரு நாணயத்தை என்கிட்ட கொடுப்பாரு. அடுத்த நாளை எடுத்துட்டு போய் அங்க கொட்டிட்டு வரும்பொழுது இன்னொரு நாணயம் அந்த 10 காசு நாணயத்தை கொடுப்பாரு. அந்த 10 காசு நாணயம் எதுக்குன்னா, ஒரு தடவை போயிட்டு வந்த ஒரு காயின். அப்ப நான் ஒரு 100 தடவை நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்கிட்ட 100 10 பைசா காயின் இருக்கும். கடைசியில நான் எண்ணி அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த ஒரு காயினுக்கு 1 ரூபாய் கணக்கு போட்டு என்கிட்ட 100 ரூபாய் கொடுப்பாங்க. எப்ப நான் சொல்றது நான் படிக்கும் பொழுது தானே காரியம். நான் 100 நட போகணும் அந்த 100 ரூபாய் சம்பாதிப்பதற்கு. அப்ப அந்த போய் அந்த கல்லை தூக்கி வச்சு குனிஞ்சு அங்க இப்படி கொட்டும் பொழுது அந்த கழுத்து ஒவ்வொரு முறையும் எனக்கு வலிக்கும். அதுக்கு சாயந்தரம் உட்காந்து சுமந்து கொண்டு அப்படி கொட்டிட்டு போற அந்த சூழ்நிலை உண்மையிலுமே அந்த பாடுகளை சகிக்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டம் இருக்கும் அந்த 100 ரூபாய் வாங்கறதுக்குள்ள. அப்ப சுமை சுமக்கிற வேலைகளிலே அவளை பயன்படுத்தினார்கள். 2வது அவளை அடிமைப்படுத்தும்படி அவளை விசாரக்காரனரை வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசாரக்காரனா கரெக்டா அவன் சுமந்து போய் வரலனா பின்னாடி ஒண்ணு விடுவாங்க. கொஞ்சம் வேகமா போல அப்படின்னா மேஸ்திரி இருப்பார், கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார், பின்னாடியே விடுவார்.
அதெல்லாம் சின்ன சின்ன பசங்க தானே, ஓடுங்க ஓடுங்கன்னு ஒண்ணு விடுவாரு. அது மாதிரி இவங்க சரியான அந்த சுமை சுமக்கிற வேலையில கரெக்டா இல்லைன்னா விசாரணைக்காரன் இருந்து அவனை அடித்து அவரை துன்புறுத்துகிறதான ஒரு பகுதி. நீங்க எடுத்து வாட்சி அதே 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாட்சி பாருங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகி எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தினை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுமை சுமக்கிற அந்த வேலைகளிலே அங்க இருக்கிற அந்த எபிரேயரில் ஒருவனை அந்த எகிப்தியன் அடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த விசாரணைக்காரன் அந்த சுமை சுமக்கிறவர்களை அடித்து துன்புறுத்துகிறத பார்த்துட்டு தான் மோசே என்ன பண்ணாரு, அவனை கொன்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப மோசே பார்த்து அவ்வளவு துன்புறுத்துதல அவங்களை அடிமைத்தனத்துல வச்சிருக்கிறத மோசே பார்த்து அவனாலே தாங்க முடியல. ஒரு கொலை நடக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னா அவருடைய உபத்திரம் எவ்வளவு இருக்கும், அவருடைய பாடுகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம நினைவு கொள்ள நமக்கு புரிகிறது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், அவளை சுமை சுமக்கிற வேலைகளை ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரக்காரனரை அவள் வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து கொடுமையான வேலை வாங்கினார்கள் என்று 1:13 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எகிப்தர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேலை வாங்குறதுலயும் ஒரு இது இருக்கு, அதுலயும் கொடுமையான வேலையை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்கள் வாங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 1:14 நீங்க 1வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா கொடுமையாய் அவர்களை நடத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுமையா வேலை வாங்கினாங்க, அந்த கொடுமையா அவளை நடத்தி அவளை எல்லா நேரங்களிலும் உபத்திரவப்படுத்தினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன வேலை, அதாவது நம்ம சொல்றோம் என்னென்ன வேலையெல்லாம் அவளை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சாந்தும் செங்கலுமாகி இவர்களை செய்யும் வேலைகளிலும் வயலில் செய்யும் சகலவித வேலைகளிலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கும்படிக்கு அவளை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவளை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட கொடுமை, அவர்கள் சுமை சுமக்கிற வேலை, சாந்தும் செங்கலும் ஆகியவர்களை செய்யற அந்த வேலை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த அந்த மண்ணை நீங்க பிசைறதுக்கு இன்னைக்கெல்லாம் மெஷின் வந்திருக்கு. நீங்க மண்ணு இது போட்டு போட்டீங்கன்னா அது ரோல் ஆகி அப்படியே வரும், கல்லு அதே மிஷின் அதே அறுக்குது. அன்றைய நாள் அப்படி கிடையாது. மண்ணை கொட்டி நீங்க பதமான தண்ணியை ஊற்றி இந்த கால்களினாலே அதை நீங்க மிதிக்கணும். நம்முடைய எல்லா சத்தம் அதுல குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு கொடுமையா அந்த மண்ணை பிசைஞ்சு சரியான பதத்துல கொண்டு வந்து அதை செய்வார்கள். அப்ப அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் செய்யும் அந்த வேலைகளிலும் வயலில் செய்யும் சகலவித வேலைகளிலும். எது செங்கல் மாத்திரம் அவங்க அறுக்கல, வயல்ல நிறைய வேலைகள் இருக்கிறது. அது அவங்க வச்சிருக்கிறதான பண்ணையத்துல அது எல்லாத்துலயும் அவ்வளவு கொடுமையான அவர் வேலைகளை அவர் வாங்கினார்கள். அது எப்படிப்பட்ட வேலைன்னு எழுதிருக்கு, அவர்களுடைய ஜீவனையும் அவர்கள் கசப்பாக்கினார்கள் எழுதியிருக்கு. நான் வாழ்றதே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, ஏன்டா நான் வாழ்றேன் அப்படின்ற அளவுக்கு தன் ஜீவனையே அவர்கள் கசப்பாக்கினார்கள் எழுதப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எகிப்தியருடைய அந்த அவள் செய்ததான அந்த உபத்திரவம் மனுஷன் வாழவே முடியாத அளவுக்கு அவளை ஒடுக்கும்படியான ஒரு கஷ்டத்தின் பாதையில, அந்த பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இதனால அடுத்து இன்னொரு காரியத்தை செஞ்சாங்க. இவ்வளவு நேரம் பார்த்தோம், சுமை சுமக்கிற வேலை, செங்கல் சார்ந்த இருக்கிற வேலை, வயல்கள் நடக்கிற வேலை, எல்லா இடத்துலயும் அவங்களை அவ்வளவு கொடுமையாய் அவளை நடத்தினார்கள். அவர்களை கொடுமையா வேலை வாங்கினார்கள்னு பார்த்தோம். இன்னொரு அதுக்கும் உச்சத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 16வது வசனத்தை நம்ம பாக்குறோம். 15 வாசிக்கிறோம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையை பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கவும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே அவங்க வாழ்றதே வீணுன்னு வாழ்றாங்க. அவங்க ஜீவனே அவங்களுக்கு கசப்பான ஒரு வாழ்க்கை. அவர்களுக்கு பிறக்கிறதான பிள்ளைகளிலும் அவருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்னுருன்னு சொல்லி மருத்துவச்சிகளை வைத்து அந்த எகிப்து ராஜா அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறதையும் இங்க பார்க்கிறோம். இன்னொன்னு நீங்க 22வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பார்வோன் இதுல இந்த மருத்துவச்சிங்க ஒரு வேலை செய்யறாங்க. கர்த்தருக்கு பயந்து என்ன பண்றாங்க, ஆண் பிள்ளைகளையும் உயிரோட விடுறாங்க. ஏன் உடம்பொழுது எகிப்து ராஜா கூப்பிட்டு கேட்கறான், ஏன் நான் சொன்னதை ஏன் நீங்க கீழ்ப்படையில அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா சொல்றான், இந்த எகிப்து ஸ்திரீகளை போல எபிரேய ஸ்திரீகள் அல்ல,
நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களே பிள்ளைகளை பெத்துறாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியும் அந்த ஆண் பிள்ளைகளை அவரை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். பார்த்துட்டு ஆண்டவர் அவருடைய அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். யாரு? அந்த மருத்துவச்சியருடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்திற்கு அந்த மருத்துவச்சிகள் செவி கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்கள்ல தேவனுடைய திட்டத்தை நிறைய நேரங்கள் ஊதாசனப்படுத்துற ஜனங்கள் இருக்கிறார். ஆனா தேவனுடைய திட்டத்தை அது கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் இந்த வேதாகம் நமக்கு காட்டுகிறது. அப்ப அவர்களை குடும்பங்களை தலைக்கு செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி காப்பாத்தையும் அவன் இன்னொரு கண்டிஷன் போடுறான் பாருங்களேன். 22 அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாரும் இடத்துல அவன் கட்டளையிட்டான்னு எழுதியிருக்கு. என்ன பண்ண மருத்துவச்சுங்க பிறக்கும் போதே கொண்டுரு அப்படின்னு தான் பிளானு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிறக்கும் போதே உயிரோட விட்டுட்டாங்க. இப்ப அவன் சொல்றான், சரி பரவாயில்ல, நீ அதுதான் நடக்குது இல்ல, பிறந்தாலையும் பரவாயில்ல, ஆண் பிள்ளை தூக்கி போய் எதிர போட்டுரு, நதியில போட்டுரு. பிறக்கும் போதே கொண்டுரு. அவங்க கீழ்ப்படியில, சரி பிறந்தாலையும் பரவாயில்ல, தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடு, நதியில போட்டுரு, பெண் பிள்ளைகளை மட்டும் வைத்துரு அப்படின்னு சொல்லி இந்த கட்டளை நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த உபத்திரவம் அந்த பாடு அவளால தாங்கக்கூட முடியாத ஒரு இது, அவருடைய ஜீவனை வெறுப்பான ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, பெற்ற பிள்ளைகளை கூட அவ கொண்டு போய் நதியில போடுகிறதான அந்த உபத்திரம். ஏன் ஆண் பிள்ளைகளை மட்டும் கொண்டு வரணும்? ஏன் ஆண் பிள்ளைகளை கொண்டு வரணும்? இந்த ஜனங்கள் பெருகக்கூடாது என்பதுதான அவனுடைய திட்டமா இருக்கிறது. அதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி அந்த பார்வோன் அவர்களை அவ்வளவு அடிமைத்தனமாய் அவளை கொடுமைப்படுத்தி அவளை நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம வந்து இன்னொரு கேள்வியோடு கூட நான் ஃபர்ஸ்ட் இதுதான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா உபத்திரவத்தை குறிச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்தின் ராஜா உபத்திரவப்படுத்தினான் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இப்ப நம்ம என்ன வாசிக்க போறோம்? அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள், எதனால அவங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாத்ரா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். சரி, இப்ப வாசிக்கிறோம், யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப எகிப்தினுடைய சம்பவத்தை இதுக்கு முன்னாடி நீங்க வாட்சிங்கன்னா, எகிப்துல அந்த ஒரு முன்ன இருந்த அந்த பார்வோன் ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவுக்கு சரியான பதில யோசேப்பை கொடுக்கிறாரு. அதன் மூலமாக அந்த பட்டணம், எகிப்து பட்டணம் காப்பாற்றப்படுகிறது. இது எல்லாமே யோசேப்பின் மூலமாக அந்த பார்வோனே சொன்னா, உன்னோடு இருக்கிற தேவன் அவர் தான் நல்ல தேவனா இருக்கிறாரு, நீ சொல்ற முடிவை நான் செய்யறேன்னு சொல்லி அவன் மூலமாக ஒரு ரட்சிப்பை எகிப்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப எகிப்தினுடைய அந்த தேசத்தை யோசேப்பின் மூலமாக அந்த தேவன் காப்பாற்றினார் என்கிற செய்தி அந்த எகிப்தினுடைய எல்லா தேசத்துல எல்லாருக்குமே தெரியும். பண்டக சாலைகளை கட்டி அந்த 7 வருட உபத்திரவ காலத்துல அவர்கிட்ட இருந்ததான் தானியங்களை வாங்கி அவர் சேகரித்தது அந்த தேசம் முழுவதுமாய் தெரியும். அந்த உபத்திரவம் வரும் பொழுது அந்த பண்டை சாலையில இருந்து அந்த 7 வருஷம் அந்த கஷ்டத்தின் மத்தியில அது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து அந்த தேசத்தையே அவன் காப்பாற்றின யோசேப்பை அந்த முழு தேசத்திற்கும் தெரியும். அப்ப பார்வோனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரு யோசேப்பே அவன் யாரு, அவன் எதுக்காக இங்க இருக்கிறான் அப்படின்னு தெரியாத ஒரு ராஜா எகிப்தில் உருவானான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் செய்த நன்மைகளையும் அவன் அந்த தேசத்துக்கு செய்த அந்த எல்லா காரியங்களையும் அறியாத ஒரு எகிப்து ராஜா ஒருத்தன் வருகிறதை இந்த வேதாகம் நமக்கு காட்டுகிறது. அப்ப பண்ணும் பொழுது அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா செக் பண்றான். ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தான்னு தெரியல, இவர்கள் ஜனங்களை விட இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய தொகை எப்படி இருந்துச்சா? அதிகமா இருந்தது. அவர்கள் அப்ப அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா ஒரு திட்டம் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி அவனுடைய எண்ணம் பாருங்களேன்.
அவனுடைய என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அந்த ராஜாவுடைய வஞ்சனையான ஒரு செய்தி. இதை எப்படி எழுதியிருக்குன்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 18-19 ஒருத்தர் வாசிச்சு பாருங்களேன். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமும் ஜனங்களை எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களுக்கு குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான் என்று எழுதப்படும். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் எழுதப்பட்டிருக்கிறார். எப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வர வரைக்கும் அந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்த யாரு? எகிப்துடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பிக்கிற இந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவனுடைய வஞ்சனை என்ன? அந்த ஜனங்கள் பெருகக்கூடாது என்பது அவனுடைய வஞ்சனையா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும்போது அந்த அடிமைத்தனம் அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. அப்ப அந்த ராஜா வஞ்சனையா அவளை நடத்தினா. ஏன்? இந்த ஜனங்கள் பெருகக்கூடாது என்பதற்காக அவருடைய எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இவர்களை நம் தேசத்தை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு அவனுக்கு ஒண்ணு தோணுது. என்னது அதுல எழுதியிருக்கு? அவர்களை அவங்க வளரக்கூடாது, அவங்க பெருகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வஞ்சனை இருந்துச்சு. இன்னொன்னு, இவங்க அடிமையா நம்ம கிட்ட நம்ம தேசத்துல வந்து இருக்கிறாங்க, இவனுங்களை வெளியவும் அனுப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட அடிமைக்கு நமக்கு என்ன பண்ணது கிடைக்காது. ஏன்னா நிறைய பட்டணங்களையும் அவங்களை கொண்டு செங்கல் அறுத்து அவன் கட்டி பெரிய வேலை செய்வதற்கு சம்பளம் இல்லாம வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லி அவளை அனுப்புவோம். அவனுக்கு என்ன இல்ல, அவனுக்கு மனதில்லாதனால அவன் வஞ்சனை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு எழுதுது. இப்ப இந்த அடிமைத்தனத்துல இருந்து இந்த பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொள்ளுகிறான். அந்த பெண் பிள்ளைகளை மட்டும் அவன் வைக்கிறத பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிற யாவரையும் அவன் ஒடுக்கும்படி விசாரக்காரனை வைத்தார்கள் என்று எழுதப்படுது. நல்லா அவனுடைய வஞ்சனையை பாருங்க. புதுசா யாரு ஆண் பிள்ளைகள் வரக்கூடாது, அவளை எல்லாம் கொண்டு வரணும், பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டுறணும். அது இல்லாம இருக்கிற ஆண்களை எல்லாரையும் ஒடுக்கி கொடுமைப்படுத்தி அவள் எல்லாம் நமக்கு அடிமையா வச்சுக்கணும் என்கிறதான அந்த வஞ்சனை அந்த ராஜாவோடு கூட அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம கேட்போம், இப்ப இவங்க அதுல என்ன தப்பு செஞ்சிருப்பாங்க? இவங்களை ஒடுக்கும்படி இவங்களை என்ன தப்பு செஞ்சிருப்பாங்கன்னா, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்றத வேதாகமே நமக்கு காட்டாதனால நம்ம சொல்ல போறது இல்லை. இது இப்படிதான் அவங்க ஒடுக்கப்படுவாங்க, உபத்திரவப்படுவாங்க என்கிறதான இந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில இது நடக்கும் என்று வெகு காலத்துக்கு முன்பே தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையிலே அவளோடு சொல்லி அது செய்யப்பட்டதான அந்த வார்த்தை இங்க நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. இது வெகு காலத்துக்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அடிமைத்தனத்துல இருப்பார்கள் என்கிறதான தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படிக்கே இது இப்படி நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க 15வது அதிகாரம் 13வது வசனம். தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். சரி, இப்ப இத படிக்கிறதுக்கு முன்பாக இப்ப எங்க இருக்கிறாருன்னா ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது. இந்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்யும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது. அவன் எங்க குடியிருக்கிறான்னா கானான் தேசத்துல குடிகளே இல்லாத பொழுது அவன் அந்த ஒன்றுமில்லாத இடத்துல அவன் குடியிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, அதே 15 வசனத்துல, பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை எதினால் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று நான் அறிவேன்னு சொல்லி கேட்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன? இந்த இடத்துல நீ குடியிருக்கிற தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன். ஆனா அவர் சொல்றாரு குழந்தையே கிடையாது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆனா சந்ததிக்கு நீ இப்ப இருக்கிற இடத்த நான் தருவேன். எப்படி ஆண்டவரே தருவீங்க? நான் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கை அவரே செய்யறாரு, ஆண்டவரே செய்யறாரு. அவர்கிட்ட கொண்டு வந்த எல்லா மிருகத்தையும் வெட்டி எல்லாத்தையும் அடிக்கிட்டு அவனுக்கு ஈவினிங்ல அந்த சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது காரிலோடு வந்து அவனுக்கு தூக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை அவனுக்கு செய்கிறதை காட்டுறார். அவனுக்காகவும் இவருக்காகவும் அந்த அக்னியில் நடந்து ஒரு உடன்படிக்கை செய்து இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கைன்னு சொன்னார். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன் என்கிற இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே குடியிருக்கிறதான தேசத்தை ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டதான இந்த இதுதான்
தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னா அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாம் செய்த நித்திய உடன்படிக்கை என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க. அநேகர் சொல்றாங்க இஸ்ரவேலை ஆண்டவர் தள்ளிட்டாரு, அவளை வெறுத்துட்டாரு. இல்ல, ஆண்டவர் இன்னும் அவளோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் படம் நமக்கு கண்களுக்கு முன்பாக இருக்குதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அந்த நோவாவோடு செய்த அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. எப்படி அந்த ஜலத்தினால அழிக்கும் பொழுது இனி நான் ஜலத்தினாலே முழு உலகத்தையும் அழிக்க போவதில்லை என்கிறதான அந்த நித்திய உடன்படிக்கை செய்து அதுக்கு அடையாளமாக எதை வானவில்லை எதுல வச்சாரு? வானத்துல வச்சார். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த நித்திய தலைமுறை இருக்குது. அதேபடி ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையிலும் ஒரு நித்திய உடன்படிக்கை அடையாளமா கொடுத்தாரு. அந்த விருத்த சேதனத்தை இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சரீரத்துல செய்கிறதான விருத்த சேதனம் இன்றைக்கு வரைக்கும் நித்தியமா இருக்கிறதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. காரணம் என்ன? ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவனா இருக்கிறார். அவர் செய்த உடன்படிக்கை மாறாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ராஜா அவளை வஞ்சனையோடு கூட நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப இவ்வளவும் அந்த வஞ்சனை எல்லாம் பார்த்துட்டு இது ஆண்டவர் ஏற்கனவே முன் சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன சொன்னாரு? உன் சந்ததி இந்த தேசத்தை அவளுக்கு நான் தருவேன். எப்ப? புள்ளையே பிறக்காத மாதிரி செய்யப்பட்ட உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அநேக நேரத்துல இந்த உடன்படிக்கை குறிச்சு நம்ம நினைக்கிறோம், என்ன இவர் ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஆண்டவர் முன்னாடி தெரியல. குழந்தை பிறக்கல, சந்ததி வரல, அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பாகவே சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம நிறைய நேரங்களில் சிந்திக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், எனக்கு வந்து நடந்த காலம் எனக்கு கண்டிப்பா தெரியும். என்னது? 5 பைசாவுக்கு கொண்டு போய் கடையில கொடுத்தா ஆசை சாக்லேட்னு 5 சாக்லேட் தருவாங்க, அது எனக்கு தெரியும். இப்ப போய் 1 ரூபா கொடுத்தா ஒரே சாக்லேட் தான் தரோம், அது கூட எனக்கு தெரியும். ஆனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த சாக்லேட் எத்தனை ரூபாய் விற்கிதுன்னு எனக்கு என்ன பண்ண தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஆனா நமக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும். ஆனா தேவனுக்கு வருகிற காலங்களை அவர் அறிந்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தெரியுங்க. அதனாலதான் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது. அவர் செய்த அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையில அவங்க கேட்கிற, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே அறிவேன்? எனக்கே 99-100 வயசு ஆக போகுது, இனிமேல் என் சந்ததி வந்து நான் எங்க திருப்பி இந்த இடத்துல குடியிருக்க போறேன்னு எப்படி தெரியும்? ஆனா ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, அவர் எகிப்துல அவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் அந்நிய தேசத்துல அவர்கள் இருப்பார்கள், அந்த இடத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அதுக்கப்புறம் அவர் மிகுந்த பொருட்களோடு கிளம்பி வந்து நான் செய்யற இந்த உடன்படிக்கை, இந்த இடத்துல அவங்க கானான் தேசத்துல குடியிருப்பாங்க என்கிற அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை இன்றைக்கு நிறைவேறும்படியே நடந்ததான ஒரு காரியத்தை தான் நம்ம வேதவாக்கியம். இந்த இதுல இது எப்படி இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்பதற்கு அத்தாட்சியாக 7ஆவது அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 17ஆவது வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபத்த போது அப்படி எழுதியிருக்கு. எப்படி? இந்த உடன்படிக்கை அவங்க உபத்திரவப்படுவதற்கு காரணத்தை அங்க எழுதுறாரு யாரு? ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபத்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க அடுத்து ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை ஆண்டவர் அடுத்து செய்ய போறாரு. அவள் பழுகி பெருகுறாங்க, அது உபத்திரவம் வரும். இந்த 400 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எங்க வருவாங்க? ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையின் அந்த தேசத்திற்கு அவளை கொண்டு வர தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கே ஆண்டவர் இந்த காரியத்தை அவள் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது நம்ம புதுசா யோசிச்சு இவங்க இந்த பாவம் செஞ்சிருப்பாங்களா, அந்த பாவம் செஞ்சிருப்பாங்களா, அதெல்லாம் இல்ல. தேவன் எதிர்காலங்களே அவர் திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன இந்த குருவி மூளையை வச்சுட்டு நம்ம பல வகையில் யோசிக்கிறோம், அது தவறானது. வேதாகம் என்ன எழுதி வைத்திருக்கிறதோ அந்த வேதாகமத்தின் அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளதான் ஆண்டவர் இந்த வேதாகமத்தினுடைய வெளிச்சத்துல தேவன் நம்ம நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய திட்டத்தை நம்ம ஒரு சில காரியத்தை எல்லாம் நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது. தேவனுடைய திட்டம் அப்படிதான் இருக்கு. தெரியாதது தெரியலன்னு விட்டுருவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படியும். 400 வருஷம் உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க, 800 வருஷம் உபத்திரவப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அந்த உபத்திரவம் எப்படிப்பட்டதுன்னு வேதாகம் நமக்கு காட்டுது. அந்த உபத்திரவத்தின் பாதையில் அவர்கள் எப்படி முறையிட்டார்கள் என்று 1-2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நீங்க அந்த முறையிடுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். 2ஆவது அதிகாரம் 23-24 நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். யாத்ராகம் 2ஆவது அதிகாரம் 23-24 பார்க்கிறோம். சில காலம் சென்ற பின்
எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க உடன்படிக்கை குறித்து நான் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்த காரணம் என்னன்னா, இந்த காரியத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திர அடிமைத்தனத்தினாலே தவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில, அந்த முறையிட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில அவர் எட்டும் பொழுது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். அப்ப இது இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? அந்த முறையிடும் சத்தத்தை அந்த தேவன் கேட்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய பெருமூச்சை தேவன் கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலரை கண்ணோக்கினார். அந்த இடத்துல வசனம் கீழே அடுத்த வசனத்துல தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை பழுகி பெருகி அவர் செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து தன்னுடைய தேசத்திலே அவர்களை சேர்ப்பதற்கு தேவன் அவ்வளவு திட்டமான காரியங்களை, பின்னாடி நடக்க போகிற காரியத்தை அவர் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இந்த வேதாகம் நமக்கு காட்டுகிறது. நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த தேவன் யார்? இந்த இஸ்ரவேலின் தேவன் யார்? இந்த உபத்திரத்தின் மத்தியிலும் பாடுகளும் மத்தியிலும் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவளை நினைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் கூக்குரலை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொள்ளணும். தேவன் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 115 எடுத்து வாசிப்பார்கள். அவருடைய தேவன் அக்கல்லு மண், அவள் கண்ணிருந்தும் பேசாது, காது இருந்து கேட்காது, அக்கால்கள் இருந்தும் நடவாது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய பெருமூச்சு அவர் கேட்கிறார். நம்முடைய வேண்டுதல் அவர் நினைத்தருளினார். அவருடைய உடன்படிக்கையை அவர் நினைக்கிற தேவன். அவர் செய்கிற உடன்படிக்கைய அவர் மாறாதவர். அந்த உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். இந்த செய்தியில இருந்து நம்ம எல்லாமே கற்றுக்கொள்றோம்ல. இப்ப ஆண்டவர் நம்ம கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய செய்தி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த உடன்படிக்கை செய்த அந்த ஆண்டவர், ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை நினைத்திருந்த அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைக்க தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்ம நினைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு அநேக பாடுகள், அநேக சோதனை எல்லாமே வந்தாலும் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சோதனை, 400 வருஷம் சோதனைங்க. நமக்கு மீறி போனா எத்தனை வருஷம் சோதனை வரும்? ஐயா சொன்னாரு, அது 64 வருஷம் தான் மினிமமே இருக்குது. 70 மிகுதியா 80 வருஷம். 80 வருஷம் உபத்திரவமா இருக்கட்டும். என் ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார். என்னோட செய்த உடன்படிக்கை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் பிதாவாகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்ததான வாக்கு தத்துவம். இந்த ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு உபத்திரம் பாடுகள் வந்தாலும் சரி, சகித்தவர்களாய் ஆண்டவரை விட்டு நீங்க பின்வாங்காமல் ஆண்டுடைய வார்த்தைகள் செவி கொடுப்பீர்களானால் அவர் செய்த அந்த வாக்கு தத்துவம், அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன், உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய உடன்படிக்கையின்படி, உம்முடைய ஆண்டவரே நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பழுகி பெருகி தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் செவிகளை கேட்கிற தேவன், நினைக்கிற தேவன், கூக்குரலை கேட்கிற தேவன் என்பதை அன்றைய நாள் நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனை எல்லாமே எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளிச்சமாக எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் தேவன் மேல் இன்னும் நாங்கள் விசுவாசம் வைக்கத்தக்கதாக எங்களுடைய முறையிடுதல் எல்லாமே எங்கள் தேவனை அண்டிக் கொள்ளுகிறதாக ஆண்டவர் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதி வருகிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற இரக்கமுள்ள நல்ல பிதாவே.